கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாதான். ஏன் நம்ப கூடாதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாதான். ஏன் நம்ப கூடாதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாதான். ஏன் நம்ப கூடாதான்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாதான். ஏன் நம்ப கூடாதான்? Praise Lord. Good morning. Praise the Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord, pastors. Praise Lord, sisters. Good Yeah, morning. praise the Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. யாவரையும் அன்போடு கூட சர்வதேச வேதாகம கல்வி கூடத்திற்கு அன்போடு கூட இந்த காலை பொழுதமாக வாழ்த்து வரவேற்கிறோம். தேவன் தாமே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருக்கிற நீங்க எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்றீங்களா? Praise the Lord, brother. Praise Lord. Praise Lord, sister. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord, pastor. Praise the Lord. Praise Lord. Praise Lord. உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறவங்க ஆன் பண்றீங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க செல்போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ இணைந்திருந்தீங்கன்னா கீழே ஒரு கேமரா மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதுல ரெட் கலர் கோடு இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. சரிங்களா? நீங்க வீடியோல வந்துருவீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு உங்களுடைய வீடியோ ஆன் பண்றீங்களா? உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கும் வாஞ்சியாக இருக்கிறது. Praise Lord. Praise Lord. Praise Lord. நோயல் ஐயா, praise Lord. Good morning. Amen. 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 யாரையாவது பேர் கூப்பிடலன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் இணைந்துட்டு இருக்கனால உடனே கூப்பிட முடியாது. நன்றி. வீடியோ ஆன் பண்றீங்களா? வீடியோ ஆன் பண்றீங்களா? பிரைஸ் லார்ட். குட் மார்னிங் ஐயா. பிரைஸ் லார்ட். வீடியோ ஆன் பண்ணாதவங்க உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. சரிங்களா? பிரைஸ் லார்ட். வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குது. இந்த காலை நேரத்திலுமாக வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமும் கூட. வந்திருக்கிற எல்லாருமே உங்களுடைய பெயரை பதிவு செய்ய வேணும். உங்களுடைய பெயர் பதிவு செய்யணும். அதுக்காக இப்போ ஒரு போல் கொஸ்டின் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய டிஸ்பிளேல வரும். அதை பார்த்து என்ன செய்யுங்க, உங்களுடைய பெயர், அதுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க என்ன சில பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு ஒருவேளை அது எப்படி ஃபில்அப் பண்ண அப்படின்னு தெரியாம இருந்துச்சு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு யார் லிங்க் அனுப்பினாங்களோ அந்த ஸ்டாஃப் நீங்க என்ன செய்யலாம், அணுகலாம். அல்லது நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி இப்பொழுதே என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அதை நான் சொல்லுவேன். அது மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஃபில்அப் பண்ணலாம். வருகை பதிவேடு போஸ்ட் பண்றீங்களா? நன்றி நன்றி போதகர்களே. பாக்குறீங்களா, உங்களுடைய செல்போன்ல லேப்டாப்ல வந்திருக்குதா, ஐபிஏ உங்கள் வருகையை இங்க பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லி. அதுல முதலாவது கொஸ்டின் பாருங்களேன். முதலாவது, உங்களது முழு பெயரை இங்கே எழுதவும். எழுதுங்களா, உங்களுடைய பெயர் எழுதுங்க. அதற்கு பிறகாக உங்களது தொலைபேசி எண், உங்களுடைய தொலைபேசி எண் எதுவோ அது உங்களுடைய தொலைபேசி எண் குறிப்பிடுங்க. தயவு செய்து யாரும் எழுதாம இருக்க வேண்டாம், எல்லாருமே எழுதணுங்கிறத நாங்க அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம்.
ஏனென்றால் நீங்கள் வந்திருக்கிறீர்களவா, நீங்கள் வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் நீங்கள் வந்ததற்கு அடையாளமாக செயல்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆகவே தயவு செய்து 3 கேள்விகள் இருக்கிறது, 4 கேள்விகள் இல்லையா, நீங்க என்ன செய்யல, நீங்க ஃபில் அப் பண்ணிடலாம். சரிதானே? நீங்கள் எந்த குழுவை சார்ந்தவர்கள் என்பதை தேர்வு அப்படி போட்டிருக்க, செய்யவும் போட்டிருக்கு. IBN IBA அப்படின்னு சொல்லி போட்டிருக்க, இன்டர்நேஷனல். ஏனென்றால் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணு செய்யலாம், நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறதாக பதிவு செய்யலாம். அல்லது இன்றுதான் முதலாக நான் இந்த வேதாகம கருத்தரங்களை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உங்களுடைய பெயரை பதிவிடலாம். டி சாமுவேல் ஐயா, பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங். குட் மார்னிங் பிரதர். ஹேமலதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங். எல்லாம் எழுதுறீங்களா? உங்களுடைய பெயர் எழுதுறீங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்களா? finish பண்ணிட்டோம் பிரதர். finish பண்ணிட்டீங்களா? நன்றி சிஸ்டர், நன்றி. finish பண்ணாதவங்களும் finish பண்ணுங்க. finish பண்றீங்களா? ஏன்னா எல்லாருமே கம்பல்சரி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்க. பிரதர் எதுல பதிவு பண்ணுங்க? ஆமென் ஆமென். Thank you ஐயா, thank you ஐயா. பிரதர் நானும் பதிவு பண்ணிட்டேன் பிரதர். Thank you பிரதர். ஓ நன்றி சிஸ்டர், நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நம்ம பெயரை பதிவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை. தயவாக ஒவ்வொருவரும் உங்களை பெயரை பதிவு செய்யும்படி உங்களை மீண்டுமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord, good morning. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபை நல்லா இருக்கு. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கிறோம் பிரதர். நல்லா இருக்கோம். நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையால தேவனுடைய கிருபையால நல்லா இருக்கணும் பிரதர். ஆமென் ஆமென். இந்த 2 நாட்களாக அறிவிப்பெல்லாம் இருந்துச்சு. இது மழை காற்றல் உங்கள் பகுதி எப்படி இருக்கிறது? மழை இருக்கிறதா? மழை இல்ல பிரதர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கலந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்பாக எண்ணிக்கொள்ளலாம். அப்படிதானே? ஆமென். ஆமா கண்டிப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஏன்னா எந்த ஒரு நெட்வொர்க் பிரச்சனை வராதபடிக்கு இன்னைக்கு முழுசா கலந்து கொண்டு என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக. அப்படிதானே? பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல், மரணம். இதை பார்த்தவன உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்படிதானே? இப்படி ஒரு செமினாரா, இதுல என்ன சொல்ல போறாங்க, இது உலக இயற்கை ஆயிற்று அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சா? எல்லாருமே ஃபில் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய வருகையை பதிவு செய்துட்டீங்களா? மறுபடியும் போஸ்ட் பண்றீங்களா? மறுபடியும் போஸ்ட் பண்ணி யாராவது டெலீட் பண்ணிருப்பாங்க, தவறுதலா நடந்திருக்கலாம். மறுபடியும் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறீங்க. ஆனா 212 பேர் இருக்கிறோம். ஏறக்குறைய 60 பேர் தான் நபர்கள் தான் செஞ்சிருக்கிறோம், பதிவு செய்திருக்கிறோம். மீதமானவர்கள் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் பதிவு செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா நான் உடனே என்ன செய்யலாம், இன்றைக்கு அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கதானே செமினாருக்குள்ள நம்ம போயிடலாம். சரியா? பதிவு பண்ணீங்களா? சீக்கிரமாக பதிவு பண்ணுங்க. ரொம்ப எளிதான கேள்விகள் தானே, அப்படிதானே? யார்ட்டாவது கேட்க வேண்டிய உங்க பெயர் யார்ட்டாவது போய் கேட்கணுமா? இல்ல, தெரியும். அப்படிதானே? உங்களுடைய செல்போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? கட்டாயமா தெரியும். ஆமென். பதிவு பண்றீங்களா? வீடியோ ஆன் பண்ணாதவங்களும் உங்களுடைய வீடியோக்களை ஆன் பண்ணுங்க. நாங்க உங்களை பார்ப்பதற்கு வாஞ்சியா இருக்கிறோம். நாங்க விசுவாசிக்கிறோம். நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து நீங்கள் படிப்பீங்க. அப்ப உங்க முகத்தை பார்க்கணும் இல்லையா? ஆமென். சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு சரியில்லை, நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு என்ன செய்யலாம். அதே போல உங்களுடைய பெயர் நீங்க குரூப்ல வந்திருக்கிறீங்க, 934428 வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயரை மாற்றி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கிறீங்களா? பார்ட்டிசிபென்ட் சொல்லி கீழே 2 பொம்மை மாதிரி ஆட்கள் போட்டிருப்பாங்க. அதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும், அதுல உங்களுடைய பெயரே முதல்ல வந்திருக்கும். அதுல என்ன செய்யலாம், உங்களுடைய பெயர் என்ன என்பதை நீங்களே தான் எழுதி பதிவிடலாம். ஆமென். பிரதர் பிரைஸ்ல சொல்லுங்க. பிரதர் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே. என் பேரு பரிசுத்தமான். அப்படியா? சரி. ஓகே. உங்களுக்கு பேர் மாற்ற தெரியலையா? பேர் நான் மாத்திட்டேன், என் பேரே அதான். ஓகே. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென். நம்ம எல்லாரும் பதிவு பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் பதிவு பண்ணாம இருக்கிறீங்க. பதிவு பண்ணீங்களா?
ராஜன் கேரளா. நன்றி 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 எதுல பதிவு ஆமென். பிரதர்? நன்றி ராஜன் கேரளா. நீங்க எப்படி பிரதர் இணைந்து கொண்டீங்க இந்த இணைப்புல? பிரதர் எனக்கு ஒரு சந்தேகம். 4வது question. சொல்லுங்க. 4வது question எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க சொல்லுங்க. 4வது கொஸ்டின்ல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? என்ன கேள்வி சொல்லுங்க. உங்க 4வது கொஸ்டின் என்ன சந்தேகமா இருக்கு? பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். மறுபடியும் போஸ்ட் பண்றீங்களா? மறுபடியும் போஸ்ட் பண்றீங்களா? அந்த போல்ட் கொஸ்டின் போஸ்ட் பண்றீங்களா? போஸ்ட் பண்றீங்களா? நிறைய பேர் பதிவு பண்ணாம இருக்காங்க. நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். மாஸ்டர் 4வது வந்து நீங்கள் எந்த குழுவை சார்ந்து ஏற்கனவே நீங்க படிச்சு ஆமா அந்த போஸ்ட் பண்றீங்களா? ஒரு தடவை போஸ்ட் பண்ணுங்க மாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் எந்த குழுவை சார்ந்து என்பதை தேர்வில் கிளிக் செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்கு பாஸ்டர். நான் IBA வகுப்பில் படிக்கும் மாணவன். நான் IBA-வின் உறுப்பினர். பிறர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க வந்துள்ளேன். ஆமென். நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டர் இங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணீங்க. IBA-னா நம்ம இன்டர்நேஷனல் பைபிள் அகாடமில ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துக்கிறீங்களா? நம்ம அடுத்த எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஜெபத்துக்கு நேரா கடந்து போகலாமா? எல்லாரும் பதிவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு பேர் பதிவு பண்ணிருக்காங்க கொஞ்சம் போஸ்ட் பண்றீங்களா? ஐயா போகலாம். சொல்லுங்க ஐயா. ஓகே, மறுபடியும் பாருங்களேன். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே யாராவது நீங்க தவறுதலா என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க டிஸ்பிளே இருந்து என்ன சரி எடுத்திருக்கலாம். மறுபடியும் பாருங்களேன். ஒரு 2 நிமிடம் மன்னிக்கும், 1 நிமிடம் மட்டுமே டைம் இருக்கிறது. அதனால நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த நேரத்துல பதிவு பண்ணீங்களா? உங்களுடைய முழு பெயரை இங்க எழுதவும் போட்டிருக்கிறாங்களா? உங்க முழு பெயர் எழுதிட்டீங்களா? உங்க தொலைபேசி எண் எழுதுங்க. 3வது கேள்வி, தயவு செய்து இந்த கருத்தரங்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியவனுடைய பெயரை குறிப்பிடவும். குறிப்பிட்டீங்களா? சொல்லுங்க. டிஸ்ப்ளே காட்ட மாட்டேங்குது. ஆமா, நீங்க ஒரு பக்கத்துல தள்ளி பாருங்களேன். உங்க வலது பக்கமா இருந்து இடது பக்கமா உங்களுடைய செல்போன்ல டச் பண்ணி பாருங்க, வரும். வருதா? வரலையா? ஆமா, இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய கேள்விகள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறீங்க. பாருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வருதா? உங்களுடைய பாக்ஸ் கீழே பாருங்களேன். கீழே சாட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுல போய் பாருங்க. உங்களுக்கு நேரா வரலன்னு சொன்னா பதிவு பண்ணிட்டீங்களா? ஒரே 1 நிமிடம் மட்டுமே இருக்கிறது. நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஜெபத்திற்கு நேரா கடந்து போகலாம். பதிவு பண்ணியாச்சா? நம்ம வகுப்பு தொடங்குவதற்காக துவக்க பதிவு பண்ணிட்டேன். நன்றி 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 நன்றியா. யாவருக்கும் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சர்வதேச வேதாகம கல்விக்கூடத்திற்கு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதமாக ஜெபத்திற்கு கடந்து போவோம். நம்முடைய பாடத்தின் துவக்க ஜெபகமாக நமது வேதாகம கல்விக்கூடத்திலே படித்து இப்பொழுதுமாக பணியாற்றி கொண்டிருக்கிறதானே அன்பு போதகர் சாலமன் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். அன்பு போதகர் சாலமன் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். துவக்க ஜெபத்தை ஜெபிக்கும்படியாக எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தேவனே, இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு தேவனே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகி கர்த்தாவே எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆதி முதல் எங்களை முன்குறித்து ஆண்டவரே உடைய சக்தி வார்த்தையில எங்களை வழிநடத்தும்படியாக தேவன் இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சர்வதேச வேதாம கல்விக்கூடத்தின் மூலமாக எங்களை இணைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வேதத்திலே ஆழத்திறன் ஆண்டவரே ஆதி முதல் வெளிப்படுத்தின வரை நீர் வைத்திருக்கிற உங்களுடைய ரகசியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பயிற்சியை கொடுக்கிற எங்க அன்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்க இன்ஸ்ட்ரக்டரை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே அவருக்கு ஏற்ற ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் வேதத்துல எந்த நோக்கத்துக்காக நீர் எழுதியிருக்கிறோம் அதே நோக்கத்தோடு நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேதாம கருத்தரங்களை பணியாற்றுகிற ஒவ்வொரு ஸ்டாஃப்களையும் ஆசீர்வதிங்க. அன்பு தேவனே, அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதர்களை விசுவாசத்தில் அழைத்திருக்கிறீர். அன்பு தேவனே ஸ்தோத்திரம், நீ எப்படி லீதியான் பவுல் பிரசங்கிக்கும் போது லீதியான இருதயத்தை திறந்தீரோ அதே போல நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்து கொடுக்கும்படியான செபிக்கிற ஆழங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கவும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும் உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ராஜ்யத்தை கட்டவும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாரும் ஆண்டவரே. அன்பு தேவனே ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய பட்டணத்தார்கள் தெசலோனிக்கேயரை விட வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரே நலமானதை பிடித்துக் கொண்டு நற்குலசாலிகளை மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அதுமாக இந்த நாளிலும் கூட இந்த வேதாம கருத்தரவு மூலமாக நீர் பேச போகிற அந்த சத்திய வார்த்தையை உங்களுடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு வேதம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நாங்கள் நலமானதை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உண்மை பின்பற்றி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தடைப்பட்டவர்களை கொண்டு வாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த ஒரு தடைகளும் வராதபடி, நெட்வொர்க் இஷ்யூ வராதபடி ஆண்டவரே கால சூழ்நிலையை கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்துக்கு நேராக நீங்களை வழிநடத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகனமையும் உமக்கை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி போதகர் அவர்களை ஜெபித்ததற்காக நன்றி, நன்றி. தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டீர்களா? உங்களுடைய பதிவு செய்து விட்டீர்களா? ஆமென். எல்லாம் பதிவு செய்த ஒரு கையை தூக்கலாமா? நான் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். ஆமென். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் கைகளை உயர்த்துறீங்க, நிறைய பேர் பதிவு பண்ணாம இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணாம இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. நம்ம பாடத்துக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். அதனால உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்றீங்களா? தயவாக ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்களா? யாரெல்லாம் ஆன் பண்ணி இருக்கிறீங்களோ அவங்கள ஆன் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குமானால், ஒருவேளை நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய வீடியோவை அணைத்து வைத்திருக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தயவாக உங்களுடைய வீடியோவை இயக்கத்தில் வைக்கும்படியாக மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நமக்கு இன்றைக்கு பாடத்தினுடைய துவக்கம், பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பாடத்த தலைப்பு பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல் மற்றும் மரணத்தை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இதை பற்றி தெளிவாக விளக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த பாடத்தை நமக்கு நடத்தும்படியாக நமது சர்வதேச வேதாம பள்ளிக்கூடத்தில் பயின்று ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது ஒரு சேவையாக, ஒரு அர்ப்பணிப்பாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு போதகர் பிரிசில்லா அவர்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர்கள், தனியார் நிறுவனத்திலுமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதிகமாக முழு நேரமாகவே நமது சர்வதேச வேதாம கல்விக்கூடத்திலே போதகராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஏறக்குறைய 750க்கும் மேற்பட்ட போதகர்கள், ரெவரண்ட் மற்றும் விசுவாசிகள் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமது போதகர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலே பாடங்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்குமாக நமக்கு அந்த பாடத்தை தமிழில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருப்போம். குறிப்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏற்கனவே உங்களுக்கு போல் கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அதுல உங்களுடைய பெயர்களை தயவு செய்து பதிவு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, கவனத்தோட நம்ம கேட்கலாம். ஆமென். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்திற்கும், வேத வசனங்களுக்கும், வேத வார்த்தைகளுக்கும், தேவனால் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாக நித்திய ஜீவனமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வீடியோவை இயக்கத்துல வைக்கிறீங்களா? உங்களுடைய வீடியோவை இயக்கத்துல வைங்க, ஆன் பண்ணுங்க. தயவு செய்து ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த போல் கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா? உங்களுடைய பெயரை கட்டாயமாக பதிவு செய்யும்படியாக உங்களை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? நம்ம பாடத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக
நமது போதகர் பிரிஸ்கில்லா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த வேதத்தை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த உலகம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியாகவே இன்றைக்குமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குமாக நம்ம அன்பு போதகர் பிரிஸ்கில்லா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்போம். கரங்களை தட்டி அன்பு போதகர் பிரிஸ்கில்லா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பாடத்தை நடத்தும்படியாக. Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். Praise the Lord. So இங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம் இன்டர்நேஷனல் பைபிள் அகாடமிய ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேள்விப்படுறீங்க? கேள்விப்பட்டு இங்க வந்தவங்க எத்தனை பேரு? ஓகே, 1-2 பேரோட கைகளை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. என் பேரு பிரிசில்லா. நான் இன்டர்நேஷனல் பைபிள் அகாடமியில நான் ஒரு பயிற்றுவிப்பாளரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். உங்க பைபிள், உங்களுடைய நோட் புக் எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் சிஸ்டர். ஆமென். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சிட்டு யாருக்காவது கேள்விகள் இருக்கான்னு நான் கேட்பேன். அப்ப நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓகே, சோ இந்த செஷன் நான் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சோ நீங்களும் கூட சேர்ந்து வசனம் வாசிக்கிறது, ஆன்சர் பண்றது அப்படி இருந்ததுன்னா இந்த 1 hourல நம்ம தேவனை பத்தி இன்னுமே அதிகமா அறிஞ்சுக்கலாம். ஆமென். சோ வசனம் வாசிக்கும் போது கூட நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணி வாசிக்கணும்னு இல்ல, நீங்க மியூட் பண்ணிட்டு கூட நீங்க சேர்ந்து வாசிக்கலாம். சோ எல்லாரும் தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னதுன்னா, பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல் மற்றும் மரணத்திற்கான பதில்கள். ஆன்சர்ஸ் டு பர்த், ஏஜிங், சிக்னஸ் அண்ட் டெத். பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல் மற்றும் மரணம், அதற்கான பதில்கள். சோ இதுல என்ன பதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம எல்லாருமே முதிர்ச்சி அடைகிறோம், நம்ம எல்லாருமே இறந்து போறோம் தானே. இதுல நம்ம என்ன சிஸ்டர் பதில் கண்டுபிடிக்க வேண்டியது? இது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம், இது இயற்கை. எத்தனை பேரு மரணம் தேவனிடத்துல இருந்து வருகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது தேவனுடைய சித்தம். இப்ப நம்ம இந்த செஷனை நம்ம நடத்தும் போது உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்க அந்த பதிவுல ஆன்சர் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் போல் குவெஸ்டின் ரிலீஸ் பண்ணலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, எத்தனை பேரு நீங்க மரணம் தேவனுடைய சித்தம், இது தேவனிடத்துல இருந்து தான் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் போல் தெரியுதா? போல் ரிலீஸ் பண்ணலாமா? அத நீங்க ஆன்சர் அன்மியூட் பண்ணி சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாருமே அந்த போல் குவெஸ்டின் தெரியுதா? சோ மரணம் தேவனிடம் இருந்து வந்ததா? இல்லை அப்படின்னு இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ண தேவையில்ல, நீங்க அங்க பதில் செலுத்தலாம். ஓகே, 200க்கும் மேற்பட்டவங்க இருக்கீங்க. ஆனா 140 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். புதுசா வந்தவங்க மெயினா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் ஆம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. 70 பேர்கிட்ட ஆமா மரணம் தேவனிடத்துல இருந்து வந்ததுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? முதிர்ச்சி அடைதல், நோய், அதுவும் தேவனிடத்துல இருந்து வருதா? இல்ல சிஸ்டர், இது எல்லாமே வேற வேற. இல்ல சிஸ்டர், வரல. இல்லையா? இல்ல. ஓகே, சோ நிஜமாவே நம்ம இது தேவனிடத்துல இருந்து வந்ததா இல்லையா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? சிந்தித்து பார்த்து அதனுடைய சரியான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆமா. எத்தனை பேர் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
ஆமென். ஆமென். நம்ம கண்டிப்பா இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் நம்ம இங்க இருக்கோம் இல்லையா இன்னைக்கு. உங்க ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன்ல நீங்க இந்த போல் கொஸ்டின்ல பார்த்தது போல நிறைய பேரு மரணம் தேவனிடத்துல இருந்து வருதுன்னு சொல்றீங்க, நிறைய பேர் இல்ல அது தேவனிடத்துல இருந்து வரல அப்படின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரெண்டுமே உண்மையா இருக்குமா? ரெண்டுமே உண்மையா இருக்காது. உங்கள சில பேரு அது தவறுன்னு நீங்க கண்டுபிடிக்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. இல்ல இதுதான் உண்மையான அர்த்தமா, இதுதான் தேவனுடைய சித்தமா அப்படின்னு கூட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற உள்ளடக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனின் கடினமான சூழ்நிலைகள். நம்ம இந்த வாழ்க்கைய வாழும்போது நிறைய விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எதுக்காக வருது, இதனுடைய முக்கிய காரணம் என்ன, இதுல இருந்து நான் ஏதாவது கத்துக்கணுமா, இல்ல இது எதுக்காக வருது, எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இத கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா போதுமா? இல்ல, அதனுடைய தீர்வையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். எதன் அடிப்படையில டிஸ்கஸ் பண்ண போறோம்? இது பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ், இன்னைக்கு கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம வேதாகமத்துல தேவன் இதற்கு தீர்வு தந்திருக்காரா? இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு போதா? எதுக்காக நான் பிறந்திருக்கேன்? எதுக்காக நான் வளர்ந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்? எதனால நான் இந்த கஷ்டத்தெல்லாம் படணும்? இவ்வளவுதானா வாழ்க்கை அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? சோ இதனுடைய காரணம் என்ன, எதனால இதெல்லாம் நடக்குது, இத பத்தி தேவன் வேதாகமத்துல ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சோ நம்ம எல்லாருமே வேதாகமத்தை ரெடியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில காரியங்களை சிந்தித்து பார்க்கலாம். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய சுழற்சி இல்லையா? எல்லாரும் பிறக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு விதையில இருந்து அந்த குழந்தை உருவாகுது நம்ம பாக்குறோம். அது வளர்ந்து அந்த அம்மாவனுடைய வயிற்றுல இருந்து வெளியே வருது இல்லையா? எத்தனை பேரு குழந்தைங்களோட இருக்கீங்க? எத்தனை பேருக்கு குழந்தைகள் இருக்கு? மேரிட் பீப்புள், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. அது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ அங்க இருந்து அவங்க வயதாகிறதையும் நீங்க பாக்குறீங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்டம் பெற்று வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்றாங்க. ஆனா அதே பருவத்துல இருக்காங்களா? அதுக்கப்புறம் அவங்க முதிர்ச்சியும் அடையறாங்க நம்ம பாக்குறோம். இவென்ச்சுவலி சில நேரம் நிறைய பேருக்கு நோய் வருது. அந்த நோயினால நிறைய பேர் இறந்து போறாங்க. இல்ல எதிர்பார்க்காத விதமாவும் நிறைய பேர் இறந்து போறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? அது ஒரு சந்தோஷமான காரியமா? இறந்து போறது ஒரு சந்தோஷமான காரியமா? இல்ல, இறந்து போறது ஒரு சந்தோஷமான காரியம் இல்ல. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே என்னது? இறப்பு. உங்ககிட்ட நிறைய காசு இருந்து அதை நீங்க இழந்து போனாலுமே கூட, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு உறுப்பினர் இறந்து போனாங்கன்னா அது ரெண்டுமே ஒரே வழியான பெயினா? அது ஒரே வழியான வலிய கொடுக்குமா? ஒரே மாதிரி வலியா? இல்ல. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வலி என்னன்னு நம்ம பாக்குறோம்? மரணம் தான். இறப்பு. ஆனா அப்பதான் வலி ஆரம்பிக்குதா? இறப்பு அப்பதான் நம்ம வலி ஃபேஸ் பண்றோமா? பிறப்புலயும் நிறைய வலி இருக்கு. இங்க நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, நிறைய தகப்பன் இருக்கீங்க இல்லையா? ஃபாதர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இது அப்படின்னு இல்லையா? அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒரு அம்மா எவ்வளவு பெயின் ஃபீல் பண்றாங்க இல்லையா? ஒரு மனிதனுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் 10 வரைக்கும் இந்த பெயினை நீங்க அந்த வலிய 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க எண்ணிக்கை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மிகப்பெரிய வலி, உங்களால 10 வரைக்கும் தான் தாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா, எல்லாரையும் மியூட் பண்றீங்களா ப்ளீஸ்?
ஒரு அம்மா அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவங்க எந்த எந்த லெவல்ல வலிய அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? 8ல இருந்து 9. அதாவது அவங்களுடைய உயிருக்கே ஒரு ஆபத்து நிலைமையில இருந்துதான் அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்களா அந்த வலியில? இந்த வலிக்காக தான் நான் ரொம்ப காத்திருந்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தை கூட ஒரு வலி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வெளியே வருது. அந்த அம்மாக்கு மட்டும் வலி இல்ல, அந்த குழந்தையும் வலியோட தான் வெளியே வருது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த சின்ன துறையில இருந்து வெளியே வராங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இருந்தாலுமே கூட அத வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க கஷ்டப்படலையா? தூக்கம் இருக்காது இல்லையா? அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது கூட நீங்க வாந்தி எடுத்திருப்பீங்க, தூக்கம் இருந்திருக்காது, சாப்பாடு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா? அந்த குழந்தைய நீங்க வளர்க்கும் போது கூட ரொம்ப நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றீங்க. அப்ப இப்படிப்பட்ட கஷ்டம் தேவனுடைய சித்தமா? இப்படி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு குழந்தைய வளர்ப்பது அதுக்காக தான் நம்ம இந்த பூமியில பிறந்தோமா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல. நம்ம ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3:16 வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனுடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனம் எந்த நிகழ்வுக்கு அப்புறம் வருது? எந்த நிகழ்வுக்கு அப்புறம் வருது? பாவம் செய்த பிறகு. பாவம் செய்ததுக்கு அப்புறம் இல்லையா? அப்ப எங்க இருந்து அந்த வலி வருது நம்ம பாக்குறோம்? பாவத்தினால. சோ அப்ப அது இயற்கை சார்பான ஒரு விஷயமா? அது இயற்கையான ஒரு விஷயமா இல்ல அது தேவன் நியமித்த விஷயம் இல்லையா? இயற்கையானதா? தேவனிடத்துல இருந்து வந்தது, தேவனிடத்துல இருந்து வரல இல்லையா? அதே போல அந்த பிள்ளைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறது. ஓகே, எத்தனை பேரு இங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க? ஒரு 20 years, 25 years, 23 years இருக்கீங்களா யாராவது? ஓகே, ஷாமதி, இமானுவேல், லோகேஸ்வரன். ஓகே, மேபி இப்ப நீங்க வாவ், நம்ம ஒரு சூப்பரான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். மேபி இல்ல, நான் நிறைய குழப்பத்துல இருக்கேன் சிஸ்டர், இமோஷனல் டர்மாயில் நிறைய இருக்கு, எனக்கு நிறைய உணர்ச்சிகளை நான் ஃபேஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். ஆக்சுவலா 23 வயது அப்பதான் எல்லாருமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும், என்னை எதுவுமே டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய வயதுதான் என்னது? 23. அப்ப நம்ம வளரும் போது கூட அந்த குழந்தை நிறைய விதமான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணது நம்ம பாக்குறோம். உலகத்துல சில காரியங்களை பாக்குறாங்க இல்லையா? அவங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போய் அவங்க அடுத்தது வேலைக்கு தேடணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வரும் இல்லையா? ஓகே, வேலை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா நம்மளுக்கு அதிகமா சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு டென்ஷன் வரும். சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும். இப்போ ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க என்ன பாக்குறீங்க? மனிதர்கள் ஒரு நல்ல மனநிலையில இருக்காங்களா? ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில இருக்காங்களா? Not at all. இல்ல, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப முதிர்ச்சி அடைதல் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது தேவனிடத்துல இருந்து வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? போல் क्वेश्चन ரிலீஸ் பண்ணலாமா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? போல் क्वेश्चन, can you launch the right one?
Please launch the right one. Ezra brother. ஓகே. இந்த கேள்வி உங்களுக்கு தெரியுதா? முதிர்ச்சி அடைதல் ஆசீர்வாதமா அல்லது சாபமா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். சாபம். இதுல எது கரெக்ட்? எல்லாருமே கரெக்டா இருக்க முடியுமா? தேவனுடைய பார்வையில இருந்து பார்த்தா அது ஆசீர்வாதமும் இருக்கும் சாபமாவும் இருக்குமா? அதுல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். நீங்க உங்களுடைய ஆன்சரை அன்மியூட் பண்ணி நீங்க சொல்ல வேண்டாம். எல்லாரும் மியூட்லயே இருங்க. எல்லாரும் மியூட்லயே இருங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து இந்த போல் மூலமா எல்லாருமே பதிவு செய்யலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஓகே. இதுல நிறைய பேரு முதிர்ச்சி அடைதல் ஆசீர்வாதம் தான் சொல்லிருக்கீங்க. முதிர்ச்சி அடைதல் ஆசீர்வாதம் தான் சொல்லிருக்கீங்க. ஓகே. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரியா? நீங்க முதிர்ச்சி அடையும் போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்றீங்க? நீங்க செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற காலத்துலதான் என்ன ஆகுது? உங்களுடைய முகத்துல சுருக்கம் வருது, முடி கொட்டுது. ஓ, முடி கொட்டும் போது வா என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படியா? சுருக்கம் வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு நம்மளுடைய சுருக்கம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க வயசு ஆக ஆக என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது உங்களுடைய உடம்புல? மசில்ஸ் வீக் ஆகுது இல்லையா? முழங்கால் மூட்டு வலி இல்லையா? சோர்வு, நீங்க சம்பாதிச்சு குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அவங்களுடைய பேரை நீங்க மறந்து போனீங்கன்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். ஏன்னா வயசாக ஆக என்னென்னலாம் வருது? ஞாபக மறதி. அல்சைமர்ஸ் டிசீஸ் தெரியுமா? அல்சைமர்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஒருத்தவங்களுடைய பேரு உங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் ஆசீர்வாதம் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. வயசாக ஆக உங்களுக்கு இருதய பிரச்சனை வரும். எதனால பிபி எல்லாம் ஏறுது தெரியுமா? உங்களுடைய உடல் வீக் ஆக உங்களுடைய இருதயம் வந்து அதிகமா ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்காக அது என்ன பண்ணும்? இன்னும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்பதான் ரத்தம் சர்க்குலேட் ஆகும். அதுல இருந்துதான் உங்களுக்கு என்ன வருது? பிபி வருது. இல்லையா? உங்களுடைய உடல் வீக் ஆகிட்டே போகுது. இதுதான் தேவனுடைய சித்தமா? உங்களுடைய கண் பார்வை கம்மியாகிட்டே போகும். நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அத சரிக்கிறதுக்கு நேரம் ஆகும். உங்களுடைய சிறுநீர் பயிர் இல்லையா, அந்த பிளாடர் வீக் ஆக நீங்க அடிக்கடி டாய்லெட் போக வேண்டியிருக்கும். இதுதான் முதிர்ச்சி அடைதல். மேபி நிறைய முதிர்ச்சி அடைந்தவங்க இங்க இல்லாத எல்லாமே யங்கா இருக்கீங்க பாக்குறதுக்கு. அதனால நீங்க இத ஃபேஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப இதுதான் தேவன் பண்ண டிசைனா? இப்படிதான் நீங்க கஷ்டப்படணும்னு தேவன் டிசைன் பண்ணாரா? இல்ல. யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் காலத்துல மக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்களா? தேவன் தேவன் ஆதியாகமத்தின் காலத்துல மனிதனை படைக்கும் போது இந்த கஷ்டத்தோட தான் நீ இருக்கணும்னு படைத்தாரா? இல்ல. யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6:3 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். இது தேவன் சொல்றாரு. இது சாபமா இல்ல ஆசீர்வாதமா? நீ 120 வருடம் தான் நீ வாழ்வ. எல்லாரையும் மியூட் பண்றீங்களா ப்ளீஸ்?
நீங்க 120 வருடம் தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்றது வந்து சாபமா ஆசீர்வாதமா? சாபம். சாபம். இது எதனால வந்தது? இது எந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்தது? பாவத்து நிமித்தம். பாவத்து நிமித்தம் இல்லையா? இன்னைக்கு அன்னைக்கு 120 வருடம் அப்படின்னு தேவன் சொன்னாரு. சங்கீதம் 90:10 வாசிக்க. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னது? நம்மளுடைய ஆயுள் காலம் எவ்வளவா இருக்கு? 10வது வசனம் வாசிக்கலாமா? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம். உங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் கடந்து போகிறது. ஆமென். சோ இன்னைக்கு மக்கள் எவ்வளவு காலம் வாழ்றாங்க? எவ்வளவு காலம் வாழ்றாங்க? 60, 70. நீங்க ரொம்ப 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 லக்கினா நீங்க 70 to 80 இல்லையா? ஆனா பேபிஸ் கூட பிறந்த குழந்தைகள் கூட இறந்து போகுதா இல்லையா? அதுக்கப்புறம் நிறைய விதமான நோய் வருது இல்லையா? 60 அப்பதான் எல்லாரும் நேச்சுரலா இறந்து போறாங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்துருது? நோயெல்லாம் வந்துருது இல்லையா? நிறைய பேண்டமிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். போலியோ, கொரோனா, அதெல்லாம் வயதானவங்களதான் அஃபெக்ட் பண்ணுச்சா? இல்ல, குழந்தைகளை கூட அஃபெக்ட் பண்ணுச்சு நம்ம பாக்குறோம். அப்ப தேவன் செஞ்ச மாடல் இதுதானா? தேவன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் படைத்தாரா? இப்படி நம்ம கஷ்டப்பட்டு கடைசியா என்னத்தை ஃபேஸ் பண்றோம் நம்ம எல்லாருமே? மரணம். மனிதர்கள் மரணத்தை ஃபேஸ் பண்றாங்க நம்ம பாக்குறோம். இது சில ஃபேக்ட்ஸ் நீங்க பாக்கலாம். ஒரு நிமிடமும் எத்தனை பேர் இறந்து போறாங்களாம்? 106 பேர் இறந்து போறாங்களாம். 1000 குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் இறந்து போகுது? 27. நீங்க இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா யாரு நாளைக்கு உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? இது சந்தோஷமான ஒரு விஷயமா? இல்ல. சந்தோஷமான விஷயமா? சந்தோஷம் இல்ல. ஏன் சந்தோஷம் இல்ல? நீங்க எல்லாம் மரித்து பரலோகத்துக்கு தானே போறீங்க. ஆமென். ஓகே, நம்ம ஒரு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் எல்லாருமே. அந்த அடுத்த போல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணலாமா? இந்த கேள்விக்கான பதில நீங்க போல்ல வந்து பதிவு செய்யுங்க. நீங்கள் மரித்த பின்பு பரலோகத்தை அடைவீர்களா? எத்தனை பேரு கான்பிடென்டா சொல்ல முடியும், ஓ நான் மரித்து பரலோகத்துக்கு தான் நான் போவேன் சிஸ்டர்? ஓகே, நிறைய பேரு ஆமான்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. நிறைய பேர் உண்மையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரியல சிஸ்டர். கொஞ்சம் தலாட்டமா தான் இருக்கு இல்லையா? இது நம்ம சிந்திக்க கூடிய ஒரு விஷயமா இல்லையா? சிந்திக்க கூடிய விஷயம். நிறைய பேரு நீங்க ஆமா நான் பரலோகத்துக்கு தான் போவேன்னு சொல்லிருக்கீங்க. எதனால? நீங்க கிறிஸ்தவர்கள்னாலயா? படிக்கிறோம்ல, நாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, புதிதாய் வந்தவர்களை ஆன்சர் பண்ணலாம். சோ எதனால நீங்க மரித்தா பரலோகத்துக்கு தான் போவேன் கான்பிடென்டா இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க போய் பாத்துட்டு வந்திருக்கீங்க பரலோகத்தை? யாராவது போய் பாத்தீங்களா? மரணத்துக்கு அப்புறம் இதுதான் வருது அப்படி நீங்க போய் யாராவது பாத்துட்டு வந்தீங்களா? எப்படி நம்ம கான்பிடென்டா சொல்லலாம் நம்ம மரித்ததுக்கு அப்புறம் நம்ம பரலோகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு? எப்படி நீங்க கான்பிடென்டா ஆன்சர் பண்றீங்க? ஒருத்தவங்க ஓகே 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 நிறைய பேர் நான் ஒருத்தவங்க விசுவாசம் அப்படின்னு நான் கேட்டேன். யாரோ ஒருத்தர் விசுவாசம் அப்படின்னு ஆன்சர் பண்ணதை நான் கேட்டேன். அப்ப விசுவாசிகள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறாங்களா? இல்ல. நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரலோகத்துக்கு தான் போவேன், எனக்கு டவுட்டே இல்ல அப்படின்னு எத்தனை பேர் கான்பிடென்டா இருக்கீங்க? நிறைய படிநிலைகள் இருக்கு சிஸ்டர். சரி, ஓகே, வாசிக்கலாம். அறுவடை பண்ணி நம்ம ராஜ்யத்தை கூட்டி சேர்க்கப்படணும். ஓகே, புதிதாய் வந்தவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். வாசிக்கலாமா? மத்தேயு 7:21-22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். சோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? பிறப்புல வலி இருக்கு, முதிர்ச்சி அடைதல்ல வலி இருக்கு, இறப்புல வலி இருக்கு. இது எல்லாமே எதனால வந்தது நம்ம பாக்குறோம்? பாவத்தினால வந்த ஒரு காரியம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க கான்பிடென்டா சொல்றீங்க, ஓ கண்டிப்பா நான் பரலோகத்துக்கு தான் போவேன். அது உண்மை, அது கரெக்டான ஒரு சிந்தனையா? கரெக்டான ஒரு சிந்தனையா? இங்க கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இல்ல இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்களா? அறியாதவங்களா? ஏன் இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றாங்க? இல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன எப்படியாவது கொண்டு போயிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேட்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சொன்னா கூட வர முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? இயேசுவின் நாமத்துல பிசாச துரத்துறாங்க, அற்புதங்களை செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துலதான் சொன்னாங்க. அப்ப அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொன்னாங்க, இயேசுவை அறிந்தவர்கள். அவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனாங்களா? இல்ல. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவது அவ்வளவு சுலபம்னு நினைக்கிறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப நம்ம எதனால மரித்து போறோம்? எதனால மரித்து போறோம்? நீங்க மேபி நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இந்த பிக்சரை பார்த்தோன்னே பயந்துராதீங்க. நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிக்காம இருக்கலாம். சயின்ஸ்லயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி இந்த மரத்தை ஸ்டாப் பண்றது? உலகத்துல 10 பியர்ஸ் இருக்கு. நிறைய பேரு பயப்படுவாங்க இல்லையா, ஃபோபியான்னு சொல்லுவாங்க. டாப் 10 இதுல வந்து நீங்க ஒருவேளை ஒரு ஸ்பைடருக்கு பயப்படலாம், அதெல்லாம் வந்து டாப் 10ல இருக்கு. டாப் 10ல வேற ஒரு விஷயம் எல்லாருமே எதற்கு பயப்படுறாங்கன்னு தெரியுமா? மரணத்துக்கு தான் பயப்படுறாங்க. அதனால சயின்ஸ்ல என்ன முயற்சிக்கிறாங்க? எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்ணலாம்? அப்ப சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்ஏல குரோமோசோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க உங்களுடைய அம்மா அப்பா மாதிரி பாக்குறதுக்கு எதனால இருக்கீங்கன்னா, டிஎன்ஏன்னு ஒரு விஷயம் உங்களுடைய உடம்புல இருக்கனால நீங்க அதே போல உங்க அம்மா அப்பாவை போலே இருக்கீங்க. அதுல குரோமோசோம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குரோமோசோம் என்ன பண்ணும்? மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது மல்டிப்ளை ஆகும்போது அதுல ஒரு சின்ன பகுதி, டீலோமியர்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி வந்து அது மல்டிப்ளை, நீங்க வயதாக ஆக ஆக அதுவும் மல்டிப்ளை ஆக ஆக அதுவும் கம்மி ஆகிட்டே இருக்கும். அது எப்ப கம்மி ஆகி முடியுதோ அப்பதான் என்ன உங்களுக்கு வரும்? மரணம். ஓகே, சயின்ஸ் ரொம்ப, அறிவியல் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் இல்லையா? ஆனா அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியல? இதை எப்படி நிறுத்துவதுன்னு கண்டுபிடிக்கல. இதை எப்படி ரிசால்வ் பண்ணுவதுன்னு கண்டுபிடிக்கல. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் காலத்துல எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க? 969. பாவம் செய்ததுக்கு அப்புறமே 930 வருடங்கள் ஆதாம் வாழ்ந்ததா பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டே வருது? ஆயுள் நாட்கள் குறைஞ்சிட்டே வருது, குறைந்து விட்டே வருது. எதனால? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இந்த ப்ராப்ளம ரிசால்வ் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்?
எதுக்கு எதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்? பாவத்துக்கு. பாவத்துக்கு இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மேபி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு ஒருவேளை நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கா? கண்ட்ரோல் இருக்கா? இல்ல. சோ இதுக்கான ஆனா தேவன் விருப்பப்படுற விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவன் எதை விருப்பப்படுறாரு? வாசிங்க ஏசாயா 65:20 வாசிங்க. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஆமென். 100 வயது வாலிபன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 வயதாகும் போது உங்களை வாலிபன், இந்த வாலிப வயசுலயே இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு காலத்துல மக்கள் அவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கும் இப்ப இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆதாம் காலத்துல என்னதான் நடந்தது? எதனால இந்த பாவம் வருது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆமேன். அப்ப தேவன் என்ன மனிதர்களுக்கு தந்தாரு, அதை வைத்து அவங்க இத்தனை காலங்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா அப்ப எதனால அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆதாம்க்கு கிடைத்தது நீடித்த நாட்கள் மட்டும் இல்ல. ஆதாம்க்கு ஃபர்ஸ்ட் தேவன் தந்தது என்னது? ஆமேன், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பார்க்க முடியுதா? யோசிச்சு பார்க்க முடியுதா? புத்தர் உடைய கதை உங்களுக்கு தெரியுமா? புத்தருடைய கதை. புத்தரும் என்ன பண்ணாரு? அவர் வெளியே போய் பார்க்கும்போது, அவர் ஒரு ஒரு ராஜா இல்லையா? ஹி வாஸ் a ராயல் ஃபேமிலி. அவர் வெளியே போய் பார்க்கும்போது, அந்த பிரின்ஸ் வெளியே போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அவர் பாக்குறாரு. அப்ப அவருக்கும் இதே கேள்விதான், எதனால மக்கள் பிறக்குறாங்க, முதிர்ச்சி அடையறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க, இறக்குறாங்க? அதுதான் புத்தருடைய கேள்வியே. ஆனா புத்தருக்கு அந்த பதில் கிடைச்சதா? புத்தருக்குமே அந்த பதில் கிடைக்கல. அவர் நான் தான் கடவுள்னா சொல்லல, மக்கள் தான் அவரை கடவுளா மாற்றிட்டாங்க. ஆனா அவருமே தேடதான் செஞ்சாரு. அவருமே ஒருத்தர் வந்து இதுக்கு சொல்யூஷன் தருவாரு அப்படின்னு அவரும் ஆசைப்பட்டார். ஏன்னா அவரால கண்டுபிடிக்க முடியல அத. நம்ம ஆனா இன்னைக்கு எங்க இருந்து தீர்வை கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா? வேதாகமத்துல இருந்து. வேதாகமத்துல இதனுடைய தீர்வு இருக்கா? நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய பின்பற்ற விரும்புறீங்க? எப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல் உங்க வாழ்க்கையில இருக்கணும்? எதனால இது வந்தது, இதுக்குடைய தீர்வு என்னது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு புத்தகத்தை தான் நம்ம பின்பற்றணும் இல்லையா? எபிரேயர் 3:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டையும் யாராவது கட்டுகிறார்கள், அனைத்தையும் கட்டினவர் தேவன். அப்ப தேவன் தான் நம்மள உருவாக்குனார்னா அப்ப நம்ம எங்க இருந்து நம்ம கத்துக்கணும் இதனுடைய தீர்வை? தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். ஆமேன். சயின்ஸோ இல்ல புத்தரோ வேற யாருமே உங்களுக்கு இந்த தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே எக்ஸசைஸ் பண்ணி மெடிசன் எடுத்து இத சாப்பிட்டா அதாகும், அதை சாப்பிட்டா இதாகும்னு சொல்லி நீங்களே தீர்வு கண்டுபிடிச்சாலுமே கூட அதை உங்களால தவிர்க்க முடியாது. அப்ப எது இன்னைக்கு முக்கியமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் காலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, தேவன் ஆதாம படைக்கிறார். தேவன் ஆதாம எப்படி படைத்தாரு? மண்ணுனால, ஜீவ சுவாசத்தை கொடுத்து. ஃபர்ஸ்ட் தேவன் ஆதாம படைக்கும் போது மண் எடுக்கிறாரு. மண் எடுத்த உடனே அவன் ஒரு மனிதனா மாறிடுறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரோட சுவாசத்தை ஊதுறாரு. ஆமேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அதனால நான் அந்த அளவுக்கு நான் இந்த வசனத்துக்குள்ள போகல. பட் இதை வாசிச்சா நல்லா இருக்கும். ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறீங்களா? 2:7. ஆதியாகமம் 2:7.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமேன். ஆமேன். தேவன் எப்படி ஆதாம உருவாக்குறாரா? மண்ணினால உருவாக்கி தேவன் எதை ஊதுகிறாரு? ஜீவ சுவாசத்தை ஊதுகிறாரு இல்லையா? மனிதன் என்னவா மாறுறா நம்ம பாக்குறோம். மனுஷன் வேற, அப்ப என்னது வேற? ஜீவாத்மா வேற. ஜீவாத்மா. ஓகே, சோ நம்ம என்ன பாக்குறோம்? மனுஷன் ஜீவாத்மாவா மாறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துகிறாரு? ஜீவ சுவாசத்தை பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்ப ஆதாம் எங்க இருந்தாரு? எந்த இடத்துல இருந்தாரு? ஏதேன் தோட்டத்துல இருந்தார். அப்ப தேவனும் ஆதாமும் ஒன்னா இருந்தாங்க நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஆதாம்க்கு என்ன இருந்தது? நித்திய ஜீவன் இருந்தது. தேவன் ஆதாம் எப்படி படைக்கிறாரு? அவன் படைச்ச உடனே இந்த நாள்ல தான் இறப்பான் அப்படின்னு சொல்லி படைத்தாரா? ஜீவாத்மானா அவருக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மனுஷனுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சுவாசமானது என்னது? அப்ப இது எல்லாமே எப்படி மாறுச்சு? இப்ப மனிதனுக்கு தேவன் சுவாசத்தை ஊதும் போது நம்ம என்ன பாக்குறோம்? அவன் ஜீவாத்மாவா? அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கு நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? அப்ப நித்தியமா வாழக்கூடிய இவருக்கு தேவன் ஒரு கட்டளை இட்டார். அது என்ன கட்டளை நம்ம பாக்குறோம்? ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறீங்களா? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமேன். என்னைக்கு நீ சாவாய்னு சொல்றாரு? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனா சாத்தான் என்ன சொல்றான்? ஆதியாகமம் 3:3-5 வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமென். சோ இது யாரு சொல்றா? ஓகே ஓகே, சாத்தான் சொல்வதை நம்ம பாக்குறோம். தேவன் சொல்றாரு நீ அன்னைக்கே இறந்து போவ. சாத்தான் சொல்றான் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது, நீ நன்மை தீமைய அறிவ அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஆனா ஆதாம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தான்? 930 நாட்கள். இந்த கேள்வி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்ப யார் உண்மைய சொன்னது? தேவன் நீ அன்றைக்கே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாத்தான் நீ சாக மாட்டான்னு சொன்னார் இல்லையா? சொன்னான். அப்ப ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்ததா நம்ம பாக்குறோம். அப்ப யாரு உண்மை சொன்னது? தேவன் சொன்னாரு. ஆனா தேவன் அன்றைக்கே சாவாய்னு சொன்னாரே. அன்றைக்கு சாவாய்னு சொன்னாரே, அவன் ஆனா செத்து போகலே. ஆவியில அவன் செத்து போயிட்டான். நம்ம அன்னைக்கு மாம்சம் இறந்து போனது நம்ம பாக்கல. அன்னைக்கு என்ன இறந்து போச்சு? ஆவி. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இறந்து போச்சு நம்ம பாக்குறோம். தேவன் இந்த மாம்சத்தை மட்டும் படைக்கல, எதை படைச்சிருக்காரு? அந்த மனிதருக்குள் அந்த ஆவிய படைச்சிருக்காரு. அதனாலதான் அவன் ஜீவாத்மாவா மாறினா நம்ம பாக்குறோம். புரியுதா? அப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறோம்? ஆதாம் அந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் மரித்து போகுது? அவனுடைய ஆவி மரித்து போகுது. அப்ப அந்த ஆவினா எப்படி ஆதாம்க்கு கிடைச்சது? எதுல இருந்து கிடைச்சது? அந்த சுவாசத்தில் வந்தது இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் மரித்து போகுது நம்ம பாக்குறோம். அப்ப மரித்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன உள்ள வருது? ரோமர் 5:12 வாசிங்க.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். ஆமென். சோ என்ன வருது நம்ம பாக்குறோம் இந்த உலகத்துல? பாவம், பாவத்தின் நிமித்தம் மரணமும் உள்ள வருது நம்ம பாக்குறோம். ஆமென். சோ அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? ஆதாம் அதுக்கு முன்னாடி தேவனோட இருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் ஆதாமை எப்படி படைத்தாரு? தேவனுடைய சாயல்ல படைத்தார் இல்லையா? தேவன் இறந்து போவாரா? இல்ல, இறந்து போக மாட்டாரு. நீங்க தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அப்ப ஏன் நம்ம மரித்து போறோம்? நம்ம ஏன் மரித்து போறோம்? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம். அப்ப நம்ம பாவிகள் இல்லையா? இல்லையா? பாவிகளா இருக்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணிடுறாரு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:3 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். ஆமென். சோ தேவனால என்ன பண்ண முடியல? பாவிகளோட வாசம் செய்ய முடியல, போராட முடியல. இதனால தேவன் இந்த உலகத்தை விட்டு சென்றாரு. வாசிங்க ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஆமென். நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் தேவனிடத்துல இருந்து நம்மள பிரிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப எதனால பாவம் மரணம்லாம் உள்ள இருக்கு? தேவன் இந்த பூமியில இருந்தாருன்னா அப்படி இருக்குமா? இல்ல, இருக்காது. புரியுதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அதனாலதான் தேவன் இந்த பூமியில இருந்து பிரிந்து போனனாலதான் நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கு. அப்ப இந்த நிலைமைய நம்ம பிக்ஸ் பண்ணணும்னா யாரு நம்மளுக்கு பதில் சொல்லணும்? யார் நம்மளுக்கு பதில் சொல்லணும்? தேவன். தேவன் தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரே நிமிஷம். இங்க பார்க்க முடியுதா? மிருகங்களும் எப்படி வாழ்றாங்க? எத்தனை வருடங்கள் வாழ்றாங்க? 12-18 கம்மியா தான் வாழ்றாங்க. அவங்களும் மரித்துதான் போறாங்க இல்லையா? அந்த மிருகங்களும் மரித்துதான் போகுது நம்ம பாக்குறோம். அப்போ மனிதருக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆதாம் என்ன பண்றான் நம்ம பாக்குறோம்? அவன் போய் ஒளிந்து கொள்றான். நிர்வாணியா இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது நம்ம பாக்குறோம். அப்ப எதை இழந்து போனனால அவன் நிர்வாணி போல இருக்கான் நம்ம பாக்குறோம்? எதை இழந்து போனனால? தேவனுடைய மகிமையை, ஆவி. அந்த ஆவியதான் அவங்க வேர் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த ஆவியதான் அவங்க உடுத்திருக்கணும். ஆனா அப்ப அந்த ஆவி இல்லாதனால தேவன் ஆதாம்க்கு என்ன தராருன்னு தெரியுமா? எந்த உடைய தராரு? மிருகத்தோலை தராரு. அப்ப தேவன் படைத்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அதே போலதான் நம்மளுடைய வயதும் கம்மியாகிட்டே போகுது நம்ம பாக்குறோம் பாவத்தின் நிமித்தம். அப்ப என்ன நம்ம பிக்ஸ் பண்ணணும்? இந்த சுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்ப இந்த சுவாசமானது என்னது? எப்படி நம்ம இந்த சுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனிடத்திலிருந்துதான். எப்படி? தேவன் நம்ம மேல ஊதுவாரா? உஃப் அப்படின்னு ஊதுவாரா? எப்படி நம்ம அந்த சுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஓகே, புதிதாய் வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். புதிதாய் வந்தவங்க நீங்க கூச்சப்படாதீங்க, நீங்க ஆன்சர் பண்ணலாம். எப்படி நம்ம இந்த சுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும்?
ஏன்னா அந்த சுவாசம் இருந்தாதான் நம்மளுக்கு அந்த ஜீவன் உண்டு, நம்ம ஜீவாத்மாவா மாற முடியும். ஜீவாத்மாவா இருந்தாதான் தேவன் நம்மளோட இருப்பாரு, நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சுவாசமானது என்னவா இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த சுவாசமானது என்னது? சுவாசமானது என்னது? மேபி நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்டோட ஒரு ரூம்மேட்டா இருக்கலாம், இல்ல நீங்க கல்யாணமான தம்பதியாரா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சமாதானத்தோட உங்களால வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டமான காரியம். அதே போல நம்ம தேவனோட வாழணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? அவரை அறிகிற அறிவு தேவைப்படுது. அப்ப ஆதாம தேவன் படைத்து தேவன் அந்த சுவாசத்தை ஊதுனாருன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். ஆதாம் தேவனை அறிந்து கொண்டான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவனை அறிகிற அறிவு ஆதாமிடம் இருந்தது நம்ம பாக்குறோம். வேதாகமத்துல இருந்து பாக்கலாமா? நீங்க வேதாகமத்துல இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். யோபு 32:8 இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்க முடியுமா? ஸ்கிரீன்ல இருக்கு. யோபு 32:8 இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்க முடியுமா? But it is a spirit that is not mankind, and the birth of the Almighty gives them understanding. Amen. Thank you, sister. It is a spirit that is in mankind, and the breath of the Almighty gives him understanding. Breath na என்னது? சுவாசம். சுவாசம் அவனுக்கு என்ன தருதான்? தேவனுடைய சுவாசம் அவனுக்கு என்ன தருதான்? தேவனை அறிகிற அறிவு, புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் தருதான். அப்ப மாம்சம்னா என்னது? அந்த சுவாசம்னா என்னது? அந்த மண்ல இருந்து அவனை மாம்சம் ஆக்குனார் இல்லையா? அப்ப அந்த மண் அப்படிங்கறது என்ன நம்ம பாக்குறோம்? மண் தான் அந்த மாம்சம்னு பாக்குறோம். அந்த சுவாசமானது என்னது? ஆவியை கொடுக்கக்கூடிய அந்த சுவாசமானது என்னது? தேவனை அறிகிற அறிவு. ஆமென். சுவாசம் தேவனுடைய வார்த்தை. அந்த அறிகிற அறிவை நம்ம எங்க இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? தேவன் ஏற்கனவே உங்க எல்லார் கையிலயும் இருக்கா? உங்க எல்லார் கையிலயும் ஒரு அழகான பைபிள் இருக்கா? 66 புத்தகங்களுடைய அந்த பைபிள் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? பைபிள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் பெஸ்ட் செல்லர். ஆனா எத்தனை பேருக்கு அந்த வசனங்கள் புரியுது? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுது? எனக்கு எல்லாமே புரியும் சிஸ்டர். எனக்கு சொல்லுங்களேன், தேவனை பத்தி A to Z எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தேவனுடைய சித்தம் நல்லாவே தெரியும். நம்ம போல் கொஸ்டின்ஸை எடுத்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? நம்ம எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தந்தோமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தேவனுடைய சித்தமே நம்ம கஷ்டப்படுறதுதான். அது யாருடைய சிந்தனைன்னு நினைக்கிறீங்க? தேவனை அறிகிற அறிவா அது? இல்ல. அப்ப நம்ம எப்படி தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அந்த சுவாசத்தை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி? தேவனுடைய வார்த்தையின் மூலமா. ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிச்சு நம்ம அதனுடைய உண்மையான அர்த்தங்களை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம தேவனை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசிக்கிறீங்களா? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆமென். எப்படி நம்ம அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பரிசுத்தமான ஆவிய நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எப்படி?
வசனம், அவர் சொல்ற வசனத்தின் மூலமா. அப்ப வசனத்தின் மூலமானா எல்லா நாளும் நம்ம வசனத்தை வாசிக்கிறோமே, அது மூலமா நீங்க ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? மனப்பாடம் பண்றதா? மனப்பாடம் பண்றதா? இல்ல. அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் எதற்காக அதை தந்திருக்காரு, எதற்காக அந்த வசனங்களை தந்திருக்காரு, எதற்காக அந்த வார்த்தையை தந்திருக்காரு, எதற்காக? நீங்க ஜஸ்ட் மந்திர மாதிரி வாசிச்சுட்டு போறதுக்கா? நீங்க அதை புரிந்து கொள்வதற்காக, தேவனை புரிந்து கொள்வதற்காக. ஆனா நீங்க வாசிக்கும் போது எல்லாமே புரியுதா? ஏசாயா புத்தகம், எசேக்கியேல் புத்தகம், குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் புரியுதா அவங்க எல்லாருக்குமே? இல்ல இல்ல இல்ல. அப்ப மறுபடியும் எப்படி தேவன் பாவைகள் இடத்திலே வருவாரு? தேவன் இந்த பூமியை விட்டு விலகி போனார்னு பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன போட்டிருக்கு? தேவன் மீண்டும் இந்த பூமிக்கு வருவாருன்னு போட்டிருக்கு. நம்ம என்னமே பாவைகளா இருந்தோம்னா அப்ப எப்படி தேவன் மறுபடியும் வருவாரு? யோவான் 17:3 வாசிச்சீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு? ஒன்றான மெய்தேவனை வாசிங்க சிஸ்டர். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். ஆமென். எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேணும்? எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் வேணும்? எத்தனை பேருக்கு? அப்ப நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன். அறிகிற அறிவு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உடனே உண்டா? நம்ம என்ன வாசிச்சோம்? மத்தேயு 7:21-22 பிதாவின் சித்தத்தை செய்யணும். ஆமென். அப்ப அந்த சித்தமானது என்னது? நீங்க இயேசுவின் முதலாம் வருகைய ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா எத்தனை பேருக்கு இரண்டாம் வருகையினுடைய காரியங்கள் தெரியுது? அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை தானே. எத்தனை பேருக்கு அந்த காரியங்கள் நல்லா தெரியுது, புரியுது? யோசிச்சு பாருங்க. அந்த தேவனை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் சித்தம் என்னது? இந்த மரித்து போறது இதுதான் தேவனுடைய சித்தமா? நம்ம நிஜமாவே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டோம்னா நம்ம மரித்து போவோமா? தேவனுடைய ஆவி நோய்வாய்ப்படுமா? இல்ல. தேவனுடைய ஆவி வயசாகுமா? அதுக்கு சுருக்கம், முடி கொட்டுதல் எல்லாம் வருமா? சங்கீதம் 82:6 வாசிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆமென். நீங்கள் தேவர்கள். அப்படியா? எத்தனை பேர் தேவர்கள்? எத்தனை பேர் தேவர்கள்? நீங்க எல்லாருமே தான் தேவனா? அப்படிதான் சொல்லி. தேவன் பாவம் செய்வாரா? தேவனுக்கு பாவம் இல்ல. மரணமோ இல்ல. ஆனா நம்ம பாவம் செய்யறோம், மரித்து போறோம்னா என்ன மிஸ் ஆகுது? பாவம் மரணம் வர்றதுனால என்ன மிஸ் ஆகுது? தேவனை அறிகிற அறிவு. ஆமென். அந்த சுவாசம் நம்ம இடத்துல இல்லாதனால. என்ன நீங்க யோசிச்சு பார்க்கணும் இப்ப. எனக்கு வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் புரிகிறதா? எனக்கு இது புரிஞ்சாதானே நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த சுவாசம் இல்ல, அந்த ஆவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாம் வெறும் என்னதான்? அந்த ஆவி இல்லைன்னா அவன் என்ன? மனுஷன். வெறும் மாம்சம் தானே. இல்லையா? தேவன் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா? நீங்க அந்த ஆவி இல்லாம, தேவனை அறிகிற அறிவு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா?
வாசிங்க ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். யாரால மட்டும்தான் உங்களுடைய மாம்சத்தை உயிர்ப்பிக்க முடியும்? தேவனால மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். ஆனா எத்தனை பேரு நீங்க தேவனை தேடுறீங்க? எத்தனை பேரு எனக்கு இந்த வசனங்கள் புரியல, எனக்கு தேவனை அறிகிற அறிவு இல்ல, நான் இதை கற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேரு விருப்பப்படுறீங்க? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்க ஒவ்வொருவருமே வேதாகமத்துல இருக்கிற ரகசியங்களை தேடினாலதான் தேவன் உங்களை இங்க அழைத்து வந்திருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? இல்லையா? நம்ம அந்த அறிகிற அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வெறும் மாம்சம் தான். அந்த மாம்சமும் ரத்தமும் ராஜ்யத்தை சுதந்தரிக்காதான். 1 கொரிந்தியர் 15:50. அந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காதான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டா நம்ம பாக்குறோம்? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா? எதனால ஆதாம் என்ன இருந்தது? ஜீவ சுவாசம். ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசமானது என்ன நம்ம பாக்குறோம்? தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனை அறிகிற அறிவு. அதனாலதான் அவன் என்னவா இருந்தா நம்ம பாக்குறோம்? ஜீவாத்மாவா இருக்கும்போது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்ம பாக்குறோம். ஆனா அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம், தேவனுடைய உடன்படிக்கையை மீறினதுக்கு அப்புறம் என்ன இழந்து போனா நம்ம பாக்குறோம்? தேவனை அறிகிற அறிவை இழந்து போனான். அதனால அவனுடைய உடல் மாம்சமா மாறுச்சு நம்ம பாக்குறோம். ஜீவாத்மா இல்ல, மாம்சமா மாறுச்சு நம்ம பாக்குறோம். அதனாலதான் வயதாகி இறந்து போறாங்க நம்ம பாக்குறோம். இல்லையா? அப்ப இன்றைக்கு மறுபடியும் தேவன் இந்த பூமிக்கு வந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆனா தேவன் பாவம் செய்யற மக்களிடத்துல வந்து வாசம் செய்வாரா? மாட்டார். இல்ல. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வருகைய நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அவரை அறிகிற அறிவு. ஆமென். தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். ஆமென். மெய்யான தேவனை அறிகிற அறிவே என்னது? நித்திய ஜீவன் நம்ம பாக்குறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனா அப்பனா உங்களுடைய சிந்தை எங்க இருக்கணும்? உங்களுடைய சிந்தை எங்க இருக்கணும்? மாம்சத்தின் காரியத்திலயா? மாம்சத்தின் காரியத்துல இருக்கணுமா? ரோமர் 8:6 என்ன சொல்றது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம 2025 நம்ம போக்கஸ் பண்ணணுமா? இல்ல என்னுடைய குழந்தைங்களை பாத்துக்கிறது, என்னுடைய வேலையை பாத்துக்கிறது, அது மட்டுமே பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவனை அறிகிற தேடி பின்பற்றுகிற மக்களா இருக்கணும். ஆனா அது பின்பற்றுகிறது ஈஸியா? எல்லாத்தையும் அறிகிற அறிவு நான் தனியா உட்கார்ந்து நான் படிச்சு எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? இல்ல. பிரேயர் பண்ண உடனே தேவன் தராரா எல்லாத்தையும்? இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்ம அதனாலதான் இங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நீங்க எது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? எது நம்மளுக்கு இன்னைக்கு பிரச்சனை? நம்ம போல் क्वेश्चन நம்பர் 4 கொண்டுட்டு வரலாமா?
போல் கொஸ்டின் நம்பர் 4. இப்ப இந்த மரணம், இந்த பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா? இல்ல. ஓகே, வெரி குட். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. இது எதனால வருது நம்ம பாக்குறோம்? பாவம். அப்ப இதுதான் பிரச்சனை, இதுதான் அந்த நோய்னா எதை நம்ம எதுக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும்? பாவத்துக்கு நம்ம தீர்வை கண்டுபிடிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைந்துருவோம், இந்த பாவம் நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா இயேசு 2ஆம் வருகையும் வருவேன்னு சொல்லியிருக்கார். அப்ப அதற்கான தீர்வு என்னது? என்ன அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு? தேவனை அறிகிற அறிவு. வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்கள். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும்? அவர் மீண்டும் வரணுமா இல்லையா? நம்ம இன்னுமே பாவிகளா இருந்தோனா, தேவனை அறிகிற அறிவு இல்லாம இருந்தோனா அவர் வந்து உங்களோட வாசம் செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் 2025ல? எதுல போக்கஸ் பண்ண போறோம்? தேவனை அறிகிற அறிவுல. ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வருகைக்கான காரியங்களை குறித்து நம்ம அடுத்த வருஷம் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த போறோம். அந்த பைபிள் ஸ்டடியில எத்தனை பேர் சேருவீங்க? எத்தனை பேர் சேருவீங்க? கண்டிப்பா நம்ம சேரணும். அது மூலமா நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம்? தேவனுடைய ஹையஸ்ட் டீச்சிங், அவரை அறிகிற அறிவு எது ஹையஸ்ட் தெரியுமா? உள்ளதுலே வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிகிற அறிவு ரொம்ப ஹையஸ்ட். அது அடுத்த வருஷம் தேவன் உங்களுக்கு தருவாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். சோ அதனால இன்டர்நேஷனல் பைபிள் அகாடமில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த போறோம். அது நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம அந்த கதவை தட்டினோம்னா தேவன் திறப்பாரா இல்லையா? ஆமேன். தேவன் கண்டிப்பா திறப்பாரு. அதனால உங்களுக்கான கடைசி கேள்வி அந்த போல நம்ம கொண்டுட்டு வரலாமா? நாம் எவ்வாறு தேவனுடன் மீண்டும் இணைய முடியும்? நாம் எவ்வாறு தேவனுடன் மீண்டும் இணைய முடியும் நினைக்கிறேன்? எவ்வாறு? எப்படி? ஓகே. நம்ம ஜெபம் செஞ்சு நம்ம தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சு கொண்டோமா முழுமையா? உபவாசம் இருந்து புரிஞ்சு கொண்டோமா? ஜஸ்ட் நம்ம ஒரு சண்டே கிறிஸ்டியனா ஆலயத்துக்கு போய் நம்ம அங்க உட்கார்ந்து கொண்டதுனால தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல. இன்னைக்கு நம்ம தேவனோட ஒன்று இணையணும்னா என்ன தேவைப்படுது? தேவனுடைய ஆவி தேவைப்படுது. இன்னொரு தடவை வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசிக்கிறீங்களா? யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, வாசிங்க சிஸ்டர். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆமென். அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க நீங்க இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது அடுத்த வருஷத்துல? வசனம்னா படிக்கிறதா? ஜஸ்ட் ரீட் பண்றதா? அதை புரிந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும். ஆமென்.
சோ அதுக்காக தான் இன்டர்நேஷனல் பைபிள் அகாடமி என்ன பண்ண போறோம், எல்லாருமே நம்ம இங்க வந்திருக்க எல்லாருமே இங்க வரப்போற இப்ப சாட் ரூம்ல நம்மளுடைய பிரதர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடி ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புவார். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இன்னுமே நிறைய காரியங்கள் இது போல நான் கத்துக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க அந்த லிங்க் மூலமா நீங்க பதிவு செய்யலாம். நான் இன்னொரு முறை சொல்றேன், அந்த லிங்க் நீங்க ஃபில் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் கத்துக்கொண்டோம். மரணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயமா? தேவன் அப்படிதான் நம்மளை படைத்தாரா? தேவன் நம்மளை அப்படிதான் படைத்தாரா? இல்ல. மரணம், நோய்வாய்ப்படுதல், அது எல்லாமே யார் இடத்துல இருந்து வருதுன்னு தெரியுமா? இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். யார் இடத்துல இருந்து வருது? தேவன் இடத்துல இருந்து வரலனா யோசிச்சு பாருங்க. தேவன் அப்படிதான் நம்மளை படைத்தாரா? அப்படி நம்ம பார்த்தோம்னா இல்ல. இந்த கவலைகள், கஷ்டங்கள் அதுதான் தேவனுடைய சித்தம் இல்லை. நம்ம ஆதி ஆகமத்தின் காலத்துல வேதாகமத்துல பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எங்க இருந்து இது வந்தது, இதனுடைய தீர்வு என்னது அப்படின்னு நம்மளுக்கு வேதாகமம் சொல்வதை நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆதாம் காலத்துல தேவன் ஆதாம இந்த மண்ல இருந்து படைச்சிருக்காரு. அவருடைய சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவாத்மாவா மாறுகிறான் நம்ம பாக்குறோம். அந்த ஜீவாத்மாவுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. தேவன் இந்த பூமியில இருந்தாரு, அதுதான் பரலோக ராஜ்யம் நம்ம பாக்குறோம் இல்லையா? தேவன் ஆதாமோட இருந்தான்னு நம்ம பாக்குறோம். அப்ப அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மண்ணானது என்னது, இந்த சுவாசமானது என்னது? மண், மாம்சம் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சுவாசம் என்னதுன்னு பாக்குறோம்? தேவனை அறிகிற அறிவு. யோபு 32:8 நம்ம பாக்குறோம். அப்ப அதனாலதான் அவன் ஜீவாத்மாவா மாறுகிறான். ஆனா அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் என்ன இறந்து போகுது? என்ன ஃபர்ஸ்ட் இறந்து போகுது? அந்த அந்த ஆவி ஃபர்ஸ்ட் இறந்து போகுது நம்ம பாக்குறோம். அதனால அவனுடைய மாம்சமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போகுது நம்ம பாக்குறோம். அப்ப பாவம், மரணம் அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அது எல்லாமே எங்க இருந்து வந்தது? சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஆதாம் சாத்தானுடைய இன்றைக்கு நம்ம தேவனோட ஒன்று இணையணும்னா நம்மளுக்கு யாருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது முக்கியமா இருக்கு? தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது முக்கியமா இருக்கு. அதுதான் அந்த சுவாசம். சோ 2025 கூட நம்ம மரணத்தை ஜெயிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். நம்ம சாத்தானை ஜெயிக்கக்கூடிய மக்களா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. சோ அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பைபிள் ஸ்டடியில ரெஜிஸ்டர் பண்ண போறோம். எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க? ஆமேன், ஆமேன். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். 2025 தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உயர்த்துவார். ஆமேன், ஆமேன். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா உங்களுடைய சிறு குழுக்களை நீங்க பிரிந்து போவீங்க, அங்க கூட நீங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க பைபிள் ஸ்டடியில ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நான் உங்களை அடுத்த வருஷம் மறுபடியும் சந்திப்பேன். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். நன்றி என்பு போதகர்களே, நன்றி. வாழ்க்கையை குறித்தான தெளிவான ஒரு பாடத்தை தந்திருக்கிறீர்கள். மரணம் எதனால் வந்தது என்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. வந்திருக்கிற போதகர்கள், சகோதர சகோதரிகள், உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது? போல் கொஸ்டின் ஓபன் பண்றீங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொன்னதுபடியாகவே நாம் அந்த பாடத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். இப்ப உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் வரும். அதுல என்ன செய்யுங்க? அந்த ரெஜிஸ்டர்ஸ் லிங்க், ரெஜிஸ்டர்ஸ் லிங்க், அதுல என்ன செய்யுங்க? நீங்க உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்க. அதன் மூலமாக வருகிற ஜனவரி மாதம் முதல் நீங்கள் படிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். இணைந்து கொண்டு படிக்க முடியும். சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்தோம், மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் எதனால் வருகிறது இல்லையா? குறிப்பா பிறப்பு, முதிர்ச்சி அடைதல், நோய்வாய்ப்படுதல், மரணம், இதை குறித்து பார்த்தோம். இந்த மரணம் தேவன் தருகிறாரா அல்லது வேறு இடத்திலிருந்து வருகிறதா என்பதையாக நான் பார்க்கும் பொழுது, ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக
எல்லோருக்குள்ளும் பாவம் வந்தது, அந்த பாவத்தினால் மரணம் வந்தது என்பதை பார்க்கும். நம்முடைய போதகர் அருமையாக அறிவியல் மூலமாகவும் சில காரியங்களை நமக்கு விளக்கமாக தந்திருந்தார்கள், எதனால் என்பதற்கு. ஆனா நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கும் எல்லாருக்குமே, எப்படி இந்த மரணம் நேருகிறதுன்னு சொல்லி. எல்லாருமே பதில் சொல்லிருப்பீங்க, மரணம் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்று. இந்த பாடத்தின் இறுதியில் உங்களுடைய நினைவு என்னவாக மாறிற்று? மரணம் தேவன் தருகிறது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இருப்பார். அப்படிதானே? அப்போ மனிதனுக்கு பாவம் எப்படி வருது? மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆவி இல்லாததுனால். அந்த ஆவி என்னன்னு பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தை என்பதை பார்த்தோம். யோபினுடைய சரித்திர புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். யாரை? தேவனை. தேவனை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். ஆமென். மரணங்களை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், ஆதாம் ஏறக்குறைய 930 ஆண்டுகள் ஜீவனோடு இருந்தார். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிறகு தேவன் மனுஷன் பாவம் செய்தனால் அவரை விட்டு பிரிந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலுமாக அதே வார்த்தையை பார்க்கிறோம். பாவம்தான் நமக்கும் தேவனுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிறது என்றால் மீண்டும் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு இருப்பதன் மூலமாக தான் நாம் அவரோடு கூட இணைய முடியும் என்பதை பார்க்கிறோம். மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்பதை பார்த்தோம். ஆமென். அதே போலவே யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை பார்க்கிறோம். ஆமென். ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லிங்க் அனுப்புறீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது தயவு செய்து யாரும் விலகி போயிடாதீங்க. நம் முக்கியமான பகுதி இருக்குது, சாட்சி நேரம் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆக தேவனை அறிகிற அறிவை பெறுவதன் மூலமாகத்தான் நமக்கு மரணம் இருக்காது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் பார்க்கிறேன். ஆமென். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தின்படி, ஆவியும் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப இழந்து போன அந்த ஆவியின் ஜீவனை நாம் பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் என்பதையாக நாம் பார்த்துக் கொண்டோம். என்றால் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை குறித்த அநேக காரியங்கள் நாம் பார்த்திருந்தாலும் நாம் காத்திருப்பது எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்றால் 2ஆம் வருகையை நாம் எப்படி அவரை பெற்றுக் கொள்வது? ஜெபத்தினாலா? அநேகர்கள் பதில் தந்திருந்தீர்கள். ஆரம்பத்தில் போல் அல்ல, இந்த வகுப்பின் முடிவில் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, வார்த்தையின் மூலமாகத்தான் என்று. நிச்சயமாகவே அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்வதன் மூலமாகத்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு நித்தியமாக வாழ முடியும் என்பதை பார்த்தோம். நீங்க எல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வருகிற ஜனவரி மாதத்துல நமக்கு புதிய வகுப்பு துவங்க இருக்கிறது. தேவனுடைய பெரிதான கிருபையினால்தான் இன்றைக்குமாக ஒவ்வொருவரும் கலந்து கொண்டோம். நினைச்சு பாருங்களேன், எல்லாருமே நம்ம இந்த வகுப்புல சேரும்னு யாரும் நினைச்சிருப்போமா? இல்ல. தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய முன்குறித்தல், அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாகத்தான் இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக இணைந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்குள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர்ஸ், உங்களுடைய பெயரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலமாக வரும் நாட்களே ஜனவரி மாதத்திலே புதிய வகுப்பிலே நீங்க கலந்து கொண்டு வேத சத்தியத்தை அறிவதன் மூலமாக தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாம் என்ன செய்யுங்க, அதுல ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அதன் மூலமாக நீங்கள் வகுப்பில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறீர்கள். ஒருவேளை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நீங்க ஃபில்அப் பண்ண முட்டீங்கன்னா அந்த வாய்ப்பை இழந்து விடுகிறீர்கள். ஆகவே தேவனை அறிகிற அறிவை பெற்று தேவனோடு நாம் அறிவிக்கப்பட வேண்டுமானால், 2ஆம் வருகையில் பங்கு பெற வேண்டுமானால் சொல்லப்பட்டபடி அந்த
ஃபார்மை பூர்த்தி பண்ணுங்க. அதன் மூலமாக தொடர்ந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதுமாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்து இன்றைக்குமாக சாட்சியாக அநேகர்களுக்கு இந்த வேதத்தை போதிப்பது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறதானே நமது போதகர் டாக்டர் மார்ட்டின் அவர்கள் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். தயவு செய்து நீங்கள் விலகி போக வேண்டாம். இதற்கு பிறகு சிறிய குழுக்களாக பிரிந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையினுடைய அந்த கிருபையை நாம் எல்லாரும் பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானாலும் கூட அதில் கேட்டு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதுமாக டாக்டர் மார்ட்டின் அவர்களை அவருடைய சாட்சியை பகிரும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், லுத்தரன் திருச்சபையை சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே ஆலயத்தின் முன்னணியிலே கொயர்ல பாடுவது, கொயர்ல அட்டன் பண்ணுவது, மியூசிக் பிளே பண்ணுவது, இப்படி ரொம்ப ஆக்டிவா தெய்வ பக்தியோடு வளர்க்கப்பட்டவன். 1976ஆம் ஆண்டு என்னுடைய 17வது வயதுல என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தேன். இறைப்பணி செய்ய ஆரம்பித்தேன். பாடல்கள் ஏற்றுவது, இசையமைப்பது, சாட்சி கொடுப்பது, பெரிய பெரிய கேம்ப்ஸ், குருசைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவது ஊழியக்காரர்களோடு சேர்ந்து, இப்படி என்னுடைய இறைப்பணியை ஆரம்பித்து 46 ஆண்டுகள் செய்து வந்தேன். தேவன் என்னை வல்லமையாக பயன்படுத்துகிறார் என்று எண்ணி அநேக நாடுகளுக்கு சென்றேன். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். வியாதிகள் குணமானது, அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகள் துரத்தப்பட்டது. இப்படி என்னுடைய ஊழியம் எல்லாரும் புகழக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் என்னுடைய இறைப்பணி இருந்தது. ஒரு செய்தியை நான் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக என்னுடைய டைனிங் டேபிள் முழுவதும் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள்ஸ் அண்ட் கமெண்ட்ரிஸ், வேத விளக்க உரைகள், விதவிதமான வியாக்கியானம் செய்யப்பட்ட வேத புத்தகங்கள், இவைகளெல்லாம் வைத்து ஆராய்ந்து ஒரு செய்தியை நான் பிரசங்கிப்பேன். அப்பொழுது எல்லாரும் என்னை புகழ்வார்கள். அருமையா பேசுனீங்க, பவர்ஃபுல்லா பேசுனீங்க, உங்களுடைய இது அப்படி இருந்தது. ஆனால் அவைகள் எனக்கு திருப்தி ஏற்படுத்தப்படவில்லை. 4.5 ஆண்டுகள் பெங்களூர்ல இருக்க டாப்டிக் காலேஜில் இறையல் கல்வி பயின்றேன், படித்து பட்டம் பெற்றேன். இப்படி இறையல் கற்பதிலே மிகுந்த ஆர்வத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுவதற்காக ஒரு கல்லூரிக்கு பணத்தை எல்லாம் செலுத்தி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணியிருக்கிற நேரத்துல பெங்களூர்ல இருக்க ஒரு பாஸ்டர் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறீர்களா என்று கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, கொஞ்சமும் புரியவில்லை. எத்தனையோ பேர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்பிக்கிற இடத்திற்கு நான் சென்றேன். அவைகள் என்னால் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது விலகிக் கொள்ளவோ முடியவில்லை. அப்படித்தான் என்னுடைய நாட்கள் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று அந்த போதகர் சொன்ன உடனே மாஸ்டர் டிகிரி படிக்கிற எல்லா காரியத்தையும் அப்படியே ஃபீஸ் எல்லாம் கட்டி எல்லா மெட்டீரியல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன். அப்படியே தள்ளி வைத்து விட்டு இந்த சர்வதேச வேதாகம கல்லூரியில் நான் இணைந்தேன். ஒரு நாளும் அந்த பாடங்கள் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. இப்படி வேதத்தின் மகத்துவம், வேதத்தின் ரகசியம் இவ்வளவு ஆழமாக இருக்கிறதா? நான் நிறைய படித்து விட்டேன் என்று நினைத்தேன். திறமையாக பிரசங்கிக்கிறேன் என்று நினைத்தேன். அற்புதங்கள் நடக்கிறது, என்னுடைய ஊழியத்தில் அடையாளங்கள் நடக்கிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் நினைத்து நான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஊழியம் செய்கிறேன் என்று நினைத்தேன். இந்த கல்லூரியில் நான் வந்த பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள் என்னை மிகவும் சிந்திக்க தோன்றியது. என் நாமத்தினால் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வசனம். அப்பொழுது என்னுடைய செய்கை என்ன செய்கை? இதுவரை நான் என்ன செய்து கொண்டு வந்தேன்? தேவனுடைய சித்தத்தை தான் செய்து கொண்டு வந்தேனா? தேவனுக்கு பிரியமானதை தான் செய்து கொண்டு வந்தேன்? இல்லை. என்னுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய திறமையை வெளிப்படுத்தும்படிதான் வாழ்ந்திருக்கிறேன் என்று உணர்ந்தேன். 8 மாதம் அந்த கல்வி கற்கும் பொழுது ஒரு வகுப்பையும் நான் தவற விட்டது கிடையாது. ஒரு வகுப்பு கூட.
அந்த வெளிநாடு பயணங்கள் செல்வேன். ஏறக்குறைய 11 நாடுகளுக்கு சென்று நான் இறைப்பணி செய்திருக்கிறேன். எந்த தேசத்தில் நான் சென்றிருந்தாலும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை என்னுடைய இந்த கல்லூரியிலே நான் படிக்கிற நாட்களிலே அங்கே என்னை ரிசீவ் பண்ணுகிற ஊழியக்காரர்களை பார்த்து, திங்கள் வியாழன் எனக்கு எந்த பணியும் இருக்கக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், வீடியோ ஆன் பண்ணி. அப்படிதான் 8 மாதங்கள் படித்தேன். அநேக கேள்விகள் எழும்பும் படிக்கும் பொழுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வகுப்பிலும் எனக்கு பதில் கிடைத்துக் கொண்டே வந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் படித்த பொழுது, அது என்ன, ஆண்டவருடைய கையில் இருக்கிற 7 நட்சத்திரம், இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கிற 7 நட்சத்திரம், 7 பொன் குத்துகள் மத்தியில உலாவுகிறார், விளங்கவில்லை. சூரியன் சந்திரன் இருளடைந்து விழுந்து விட்டது, விளங்கவில்லை. 7 சபைகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், எங்கே இருக்கிறது அந்த 7 சபை, என்ன கடிதம் எழுதினார், விளங்கவில்லை. பரலோகத்தின் ஆவிக்குரிய கட்டமைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன கட்டமைப்பு, எதற்காக அந்த கட்டமைப்பு வெளிப்படுத்தப்பட்டது, புரியவில்லை. சிஎஸ்ஐ சபைகளிலே, லூத்தரன் சபைகளிலே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக என்று ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபிக்கிறோமே, அந்த வசனத்தை சொல்லுகிறோமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே வரும், எப்பொழுது வரும், விளங்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்லூரியில் நான் வந்த பொழுதுதான் அதற்குரிய வெளிச்சம், விளக்கம் எனக்கு தெளிவாக கிடைத்தது. 7 தலை 10 கொம்பு மிருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன மிருகம் அது, எங்கிருந்து வரும், எப்படி வரும், ஒரு ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் வல்லமையாக ஊழியம் செய்தேன், அற்புதங்கள் செய்தேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், வியாதியஸ்தர்களை குணமாக்கினேன், பிசாசுகளை துரத்தினேன். ஆனால் வெளிப்படுத்தினத்தில் இருக்கிற மறைப்பொருள் எனக்கு விளங்கவில்லை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் மிக முக்கியமான புத்தகம் என்பதையே என்னுடைய வாழ்க்கையில் கவனிக்காமல் இருந்தேன். இந்த கல்லூரியில் நான் சேர்ந்த பிற்பாடு அதற்குரிய ரகசியங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது என்ன ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, ஏன் நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிப்பது என்றால் என்ன? இவைகளெல்லாம் நமக்கு படித்திருந்தோமே ஒழிய அர்த்தங்கள் விளங்கவில்லை, அவனுடைய ரகசியங்கள் புரியவில்லை. எங்கே இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கே இவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, யார் இதை நமக்கு கற்றுக் கொடுப்பது, யார் மூலமா இது வெளிப்படுவது? என்னுடைய தாழ்மையான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கல்லூரியில் நான் சேர்வதற்கு முன்பதாக 3 இடங்களில் இருந்து தமிழ்நாடுக்கு என்னை பிஷப்பாக ஏற்படுத்தும் அழைப்பு வந்தது. உங்களுக்கு வீடு தரோம், பங்களா தரோம், காரு தரோம், பிளைட் டிக்கெட் தரோம், 7 ஸ்டார் ஹோட்டல் தரோம், வந்துருங்க தமிழ்நாடு பிஷப்பா. ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு அவைகள் வந்தது. அதைவிட மேன்மையான விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நான் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில 90% நான் இன்றைக்கு இப்பொழுது வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய பாஸ்டரேட் கமிட்டி செக்ரட்டரி, ஃபெடரேஷன் இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவுடைய சீனியர் ஆர்டைன்ட் ரெவரண்ட். அவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன். எதற்காக? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 2ஆம் வருகையினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நீதியின் சால்வையை எப்படி தரித்துக் கொள்வது என்கிற வெளிச்சம் இங்கே கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இவ்வளவு இறைப்பணி நான் செய்து வந்திருந்தாலும் கூட என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு கோபம், ஆத்திரம், வைராக்கியம், பகை, விரோதம், கசப்பு இத்தனையும் எனக்குள் இருந்தது. அவைகளோடுதான் இறைப்பணியும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த கல்லூரியில் சேர்ந்த பிற்பாடு தெய்வ பயம், தெய்வ பக்தி என்னை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. என்னுடைய வீட்டில யாரிடத்திலும் முகம் கொடுத்து பேச மாட்டேன், சிரித்து பேச மாட்டேன். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் ஒரு சிரிப்போடவே இருக்காது. ஆனால் இன்றைக்கு எல்லாரோடும் மகிழ்ச்சியோடு பழகுகிறேன், எல்லாரோடும் அன்பு செலுத்துகிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என் பக்கத்தில் உட்கார்ந்து சிரித்து பேசுகிறார்கள். நான் அவங்களோட ஷேர் பண்றேன், அவங்க என்னோட ஷேர் பண்றாங்க. மிக முக்கியமான ஒரு காரியமாக நான் கருவது, என்னுடைய சுவாபத்தை தேவன் மாற்றினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது 5ல விளையாது 50ல விளையாதுன்னு வாங்க. இப்ப 63 வயசா இருக்கு, தேவன் வளைச்சு கொண்டிருக்கிறார்.
சுபாவத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிஹேவியரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். யாவர் மீதும் அன்பு செலுத்தும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு பெருமை இருந்தது. நான் ஒரு வலிமையான ஊழியக்காரன், திறமையான பிரசங்கர், எல்லாவற்றையும் தேவன் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் விடும்படி எனக்கு சுட்டி காண்பித்தார். இந்த கல்லூரியில் வந்த பிற்பாடுதான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் ரகசியத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கல்லூரியில படித்து முடித்தது மட்டுமல்ல, அந்த 8 மாதம் படித்தது போதாது என்கிற ஒரு நிலையில நான் இந்த கல்லூரியிலேயே நான் பணியாளராக சேர்ந்து 3-4 வகுப்புகளிலே நான் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணது நிமித்தம் திரும்பவும் நான் 3-4 முறை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்றைக்கு நான் ஒரு டீச்சராக இந்த வேதாகம கல்லூரியில ஒரு ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக பாஸ்டர்ஸ், அநேக பிலீவர்ஸ் இப்பொழுது என் மூலமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் தேவனுடைய வித்தினால் என்னை மறுபடியும் பிறக்க செய்தது. கடந்த கால ஊழியங்களில் இருந்த அந்த போலி திருப்தி என்னை விட்டு அகன்று போய்விட்டது. இப்பொழுது தேவனுக்காக வாழ்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு உறுதி, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன், தேவனுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற முழு திருப்தியும் எனக்கு கிடைத்த இந்த கல்லூரியில இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் இந்த கல்லூரியில் படிப்பீர்களானால் பயபக்தியோடு, அர்ப்பணிப்போடு, தாகத்தோடு இந்த கல்லூரியில படித்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உங்களை ஆயத்தமாக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி அன்பு போதகர் அவர்களே, நன்றி. ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கேட்டோம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர வேண்டுமானால் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். ரெஜிஸ்டர்ஸ் லிங்க் ஒரு முறை அனுப்புறீங்களா? ரெஜிஸ்டர் லிங்க் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறீங்களோ தயவாய் உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆமேன். இதற்கு பிறகு நம்ம சிறு சிறு குழுக்களாக பிரிந்து என்ன செய்ய போற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம். வேதத்தில் சொன்னபடி இயேசு கிறிஸ்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொன்னாரே, அதே மாதிரி நம்ம சின்ன இந்த ஜூம்ல கூட நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் போய் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய கருத்துக்களையும் கேள்விக்கான பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். தயவு செஞ்சு நீங்க வரும் நாட்கள்ல படிப்பதற்குண்டான அந்த லிங்க்ல, அந்த ஜூம் ரெஜிஸ்டர்ஸ் லிங்க்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய பெயர்களை நீங்க பதிவு செய்யலாம். அதன் மூலமாக ஒரு நாட்கள்ல நீங்கள் படிக்கலாம். ஆமேன். நன்றி. இவ்வளவு நேரமா இணைந்திருந்தீர்கள். இப்பொழுது சிறு சிறு குழுக்களாக பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம், அந்த குழுவில இணைந்து நீங்கள் இருக்கலாம். எல்லாருமே உங்களுடைய வீடியோ ஆன் பண்றீங்களா? வீடியோ ஆன் பண்ணி உங்களுக்கு சின்ன போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாருமே இணைந்திருக்கிறோம் அல்லவா? இல்ல உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்றீங்களா? எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுங்க தயவு செஞ்சு. நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. 2 மினிட்ஸ்ல நிறைவாயிரும். எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். நினைவுக்காக எல்லாருமே இணைந்திருக்கிறோம். ஆகவே தேங்க்யூ பாஸ்டர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ பிரதர்ஸ். ஒவ்வொருவரும் இது வரைக்கும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அந்த சின்ன அறையில போயிட்டு நம்ம சில நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். போட்டோ ரெடியா? வீடியோ ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்றீங்களா? உங்களோட கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆன் பண்ண. நிறைய பேர் ஆன் பண்ணாம இருக்கிறீங்க. ஆன் பண்றீங்களா? போட்டோ எடுத்தாச்சா? போட்டோ எடுத்துட்டீங்களா? ஓகே. போட்டோ எடுங்க. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுங்களேன். எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். ஒரு 3 செகண்டாவது ஆன் பண்ணுங்களேன். இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க ஓகேன்னு சொல்லது வரைக்கும் ஆன் பண்ணுங்க. சரியா? போட்டோ ஆன் பண்ணி எடுக்கலாம். போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் உங்களுடைய ஸ்மைலிங், சிரித்த முகத்தோடு சேர்ந்த புன்னகையோடு கூட. ஆமே. போட்டோ எடுத்தாச்சா? நன்றி. நம்ம சிறு சிறு குழுக்களாக நம்ம பிரிந்து என்ன செய்ய போறோம், பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்களுடைய செல்போன், லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கீழே பிரேக் அவுட் ரூம் இருக்கும். நீங்க அங்க போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலா என்ன செய்யுங்க, குழுவா பிரிவீங்க. அங்க உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க படித்த விஷயங்களையுமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானாலும் கூட இருக்கலாம். பரமண்டல ஜெபம் செய்து முடிச்சிடலாமா?
அமேன் அமேன். பரமண்டல ஜெபம் ஜெபிப்போம். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட்டு பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. எல்லாரும் இந்த பிரேக் அவுட் ரூம்ல இணைந்து கொள்ளலாம்.